आराम से आराम से आप தக்காளி பிதுங்கிடுத்துடா. ठीक है बाय. என்ன தலை தொங்குது, என்னாச்சு தலை தொங்க போட்டு விட்டுருக்கதான். லாரிக்கார ஏறி வராம இரு. 400 அப்படி தானே வரும். ஐ எம் லீவிங். பாய். தேங்க்யூ. யா தேங்க்யூ. Okay, okay, sure. Sure. और लखनऊ को दिक्कत है, मैं आई ट्राई टू सॉल्व. मेरे कुछ परिचित हैं वहाँ पे. अच्छा, ठीक है. Thank you so much. We'll meet. Thank you. It's a good place and he's a good man. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம முதல்ல ரிவர்ஸ் எடுத்துப்போம். அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம். नहीं चलेगा. नहीं कोई नहीं वो जाएगा, अपने आप जाएगा. தேங்க்யூ. ஸோ இங்கே தான் இருந்தோம், கிளம்புறோம். ஏன்ப்பா இப்படி தான் வந்தேன்னா மேப்பு போடாமலே வெளில வந்துட்டேன். திறமை. ஆக்சுவலாக இது ஹைவேக்கு உள்ளே ரொம்ப கிட்ட தான் இது. நான் டீ சப்பாத்திலாம் காலைல காம்ப்ளிமெண்ட்ரியாக தந்தாங்க. நான் சாப்பிட்லாண்ணா, நான் டீ குடிச்சிருக்கலாம். அவங்க வந்து சப்பாத்தி வந்து தொட்டுக்கே வந்து டீயாக தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் 400 ரூபாய்க்கு இது ரொம்பவே நல்ல ஒரு இடம். சரி, இங்கே இருக்குது நாஸ்தா, இங்கேயே சாப்பிட்ருவோம். ஸோ இங்கே தான் ஒரு இடத்துல வந்து இது போக சாப்பிட்டேன். அதாவது எப்படி சொல்கிறது, அவுளுக்குமான்னு வாங்க, நான் சாப்பிட்டேன் இங்கே ஒரு கடையில். ஸோ இப்போ கிளம்புறேன். இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 784 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது என்ன சொல்லுது, 11:24 ரீச் ஆகும்னு சொல்லுது. பார்ப்போம் நம்ம எத்தனை மணிக்கு போகிறோன்னு. ஸோ வரவையில் ஒரு லிஃப்ட்டு கேட்டார். சரி கொடுத்தோம். இந்த மாதிரி நிறையா நடக்கும். போகிறப்ப நிறைய பேர் வருவாங்க போவாங்க. வாழ்க்கைன்ற பயணமே அப்படி தான். அதாவது நம்ம கூட எல்லாரும் வந்து எப்போவுமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏறுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இறங்குவாங்க. அதே மாதிரி தான். இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து நடுவில் ஏறினார். ஒரு 10 கிலோமீட்டர் கூட வந்தார், அப்புறம் இறங்கிட்டார். சரி இது வரைக்கும் எவ்வளோ 29 கிலோமீட்டர். ஆக்சுவலி தேவசன்ற ஒரு இடத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். இது இன்னொருக்கு அடுத்த ஒரு சிட்டி. ரொம்ப தூரம்னா ஒன்றும் இல்லை. 29 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன்னா பாருங்களேன். என்ன ஆச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கோ என்ன? தலை தொங்குது, என்ன ஆச்சு? தலை தொங்க போட்டு விட்ருக்க தம்பி. சரி இல்லையா? ரைட்டு, நம்ம போவோம். आपको कहाँ छोड़ना है? मेरे को शाहजहाँपुर जाना. वो कितना दूर है यहाँ से? वो कितना दूर है यहाँ से? अच्छा ठीक है. आराम से ठीक है, बाय. இது வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் நம்பர் 2. இது ரொம்ப நேரம் லிஃப்ட். ஆக்சுவலாக வந்து 60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஊருக்குள்ளே தான். அது யூஸ்வலாக இது ஒரு 10 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் நான் கொடுத்துருப்பேன் லிஃப்ட்டு. நிறைய பேர் கொடுப்பேன், நான் விட்டு வேறு ஆளாக வருவாங்க. இது 60 கிலோமீட்டர் மேலே, ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர்ஸ் மேலே. இதுதான் வந்து நான் ஐ திங்க் நான் கொடுத்ததுலேயே பெரிய லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். 15-20 கிலோமீட்டர் வரை கூட வந்திருப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக 10 கிலோமீட்டர் மேலே வரமாட்டாங்க யார் லிஃப்ட். இது காமன் தான். எப்போவுமே வந்து யார் கை காமிச்சான்னா நான் நிறுத்திடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறுத்தினேன். லாரிக்கார ஏறி வராமல் இரு. 400 அப்படி தானே வரும். அந்த சீத்தனி ஆகும். வீடு லாரிக்கார ஏறி வரான். அந்த பொண்ணை வண்டியில் ஏற்று, அந்த ஆம்பளை மேலே வண்டியை ஏற்று. நேற்று சொன்னல உத்தமபுத்திரனில் தான் அந்த சீன் வரும். அந்த மும்பை டு இண்டோர் வீடியோவில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏரியாவில் தான் அங்கே வந்து ஏதோ ஃபைட்டாக என்னமோ நடக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து இது ஜில்லா படத்துலேயும் வந்து அந்த காரை வச்சு நடுவில் நிறுத்தி
இங்கே தான் நடக்கும். இங்கே மீன்ஸ் இங்கே இல்லை, இந்த மாதிரி ஒரு இடம்ன்ற 2 பக்கமும் பாறை, நடுவில் ஹைவே, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நடக்கும். அவர் லிஃப்ட் கொடுத்துக்கிட்டே எவ்வளோ 101 கிலோமீட்டரு. மணி வந்து எக்ஸாக்டாக 11 ஆகுது. 10:59 இந்த வீடியோ எடுக்க முன்னாடி பார்த்தேன் 10:58. தண்ணி தாக எடுக்குது, தண்ணி குடிக்கும். ஏ கைஸ், நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்படி அன்போடு காதலர் நான் எழுதும் கடிதம் இல்லை கடிதாசி. என்ன சம்மந்தமே இல்லாமல் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்ன, இந்த இதுக்கு நான் இப்போ பாடினதுக்கும் அந்த என்ன சம்மந்தம்? அந்த இடத்துல தான் நான் இருக்கேன், புரியலையா? குணா, இந்த இடம் பேர் வந்து குணா. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மணி எவ்வளோன்னு சொல்லி நான் வேறு சொல்லி கொடுத்தேன் போல. எவ்வளோன்னு பார்த்தா தானே தெரியும், பார்ப்போம். மணி 1:35. இது வரைக்கும் கடந்து வந்த தூரம் எவ்வளவு என்று கேட்டால் 283.3. 135னா 4 hours ஆயிருக்கு. 4 ஹவர்ஸில் நம்ம 283 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம். ஸோ கூகுள் மேப்ஸ் வந்து ஆடாதரா இது வேறு, இந்த ஹேண்டில் டைட் பண்ணணும், ஸ்க்ரூ ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ என்னடா இது வீடியோ எப்படா ஓப்பன் ஆச்சு, பண்ணவே இல்லையே நான். ஸோ என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா, நம்ம அப்போ பார்க்குறப்ப எவ்வளோ டைம் இருந்துச்சு, 11:25 காமிச்சது. ஆக்சுவலாக கேஸ் நடுவில் வந்து நான் ரூட்டு மாறிட்டேன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டேன். கூகுள் மேப்ஸே போடல, நான் மட்டும் அப்படியே 10 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டேன். ஐயம்மா, தக்காளி பிதுங்கிடுத்துடா அம்பி. ஐயோ, டப்புன்னு ஏதோ ஒரு சறுக்கு வந்தது. ஐயோ, கொஞ்சம் நேரம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. சரி, அதை விட. ஐயோ, தக்காளி விதைகள் வலிக்கிடாது, விடு. ரொம்ப வேறும். இப்போ எவ்வளோ நேரம்? 11:25 அப்போ இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு பார்ப்போம். 11:15, 10 நிமிஷம்தான். நான் அந்த 10 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்தது ரொம்ப மோசமாயிடுச்சு எனக்கு. 10 நிமிஷம் தான் முன்னாடி இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆயிக்கோட்டா, நம்ம ஒன்றும் ரேஸ் ஆகணும் போல், அப்படியே ஜென்ரலாக தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ராங் ரூட் எடுக்காமல் இருந்தால் இன்னும் கம்மியாகிடும் டைம். சரி, போவோம். 11:15 இல்லை, அது 10:55. இப்போ பாருங்களேன், மறுபடியும் மாறிச்சு. அடா என்னடான்னு பார்த்தேன். என்ன நல்ல எப்பவும் போல் தானே வந்தோம், டைமு கம்மியாக காமிக்கணுமேன்னு பார்த்தேன். இப்போ எவ்வளோ, அரை மணி நேரம், 11:30 25 அரை மணி நேரம் முன்னாடி இருக்கும். இப்போ நான் பார்த்தேன் வாகேஷா கொக்கா. ஓகே, ஓ आराम से आ जाओ आराम से, बैठो. लिफ्ट नंबर 3. कितना दूर आगे? ये पुल के आगे. ठीक है, बता दो ना मुझे. Some unknown location. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சியில் இருக்கோம். கிரிக்கெட் விளாட்றாங்களே பாய்ஸு கேர்ள்ஸு 2 பேர் சேர்ந்து ட்ரைனிங் போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான்சியில் இருக்கோம். இது வரைக்கும் 477.6 கிலோமீட்டர் வந்துருக்கிறோம். வயசு கரெக்டாக இருக்கிறது. நான் என்னோடய இன்சூரன்ஸு இது வரைக்கும் இன்னும் இது ஆகலை. நேற்றுக்கு எடுத்தேன், இது வரைக்கும் ஆகலை. ஆஹா, புழுதி பறக்குது பாரு. வைசரை வச்சு அடடா, வைசர் ஓப்பனாக வச்சுருக்கேன். அவன் முன்னாடிக்கிற மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறான், புழுதி வச்சுக்கிட்டு. टैंक फुल कर, टैंक फुल करना है. डन. अच्छा 94.43. That's less, far less. Hey guys,
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கான்பூரில் இருக்கேன் நான். மணி வந்து 8:30 ஆகுது. 8:30 ஏதோ 8:45 நினைக்கிறேன். சரி பார்த்துருவோம். எதுக்கு இவ்வளோ ஐயோ பயமாக இருக்குது. ஒரு அந்த ஜிப்பை 3 டேங்க் பேக் ஜிப்பை 3 இல்லைன்னு தெரியல, அதில் தான் வச்சுருந்தேன். 8:30 கரெக்டாக சொன்னேன். வாகிஷ் எப்போ கரெக்டாக சொல்லுவேன். Vagish is either right or he doesn't know, but he is never wrong. ஸோ நான் டைலாக் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். வந்து கான்பூர் கிட்டே இருக்கேன். ஸோ ஜான்சிலேருந்து இங்கே வர வழியில் 2-3 ஆக்சிடெண்ட் பார்த்தேன். நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அங்கே எப்படி சொல்கிறது, நம்ம டிராஃபிக்கில் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மெதுவாக போயிட்டு இருந்துச்சு ட்ரக்கெல்லாம். வெறும் ஃபுல்லாக ட்ரக்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா ஹைவேல அந்த மாதிரி டிராஃபிக் இருந்துச்சு. என்னடா இங்கே என்ன இவ்வளோ டிராஃபிக்கு, நம்மளை பார்க்க அவ்வளோ பேர் வந்துட்டாங்களான்னு அவ்வளோ சீக்கிரம் செலிபிரிட்டி ஆகிட்டோமான்னு ஒரு நிமிஷத்துக்கு சந்தோஷப்பட்டுது. பார்த்தா ஏதோ ஆக்சிடெண்ட் வந்தது. கருப்பாம்பூச்சி மாதிரி கலந்து கிடந்தது ஒரு ட்ரக்கு. நிஜம் லிட்ரலாகவே கருப்பாம்பூச்சி மாதிரி தான் கலந்து கிடந்தது. நான் சொல்லணும்னு சொல்லலை. ஒரே ரோடு ஃபுல்லாக கிளாஸாக இருந்துச்சு. அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணலை. என்னடா லைனாக இருந்துச்சு ட்ரக்கு. எல்லாம் எங்கடா போகிறீங்க, இந்த சுதாகர் பரிதாபம், எங்கடா போகிறீங்க நீங்கள், எங்கே போகிறீங்க, ஏன்டா அடி வீட்டில் இருக்க மாட்டீங்களா, எங்கடா போகிறீங்க, டிராஃபிக். அதே எல்லார்ட்டையும் என்கிட்ட அப்படி தான் இருக்கு, கேட்கணும் போலே இருந்துச்சு. ஏடா எங்கடா போகிறீங்க, இன்றைக்கி வீக்கெண்டு கூட இல்லைடா, செவ்வாய்க்கிழமைடா, சாரி இந்த புதன்கிழமை. புதன்கிழமை பாருங்கள், மிட் ஆஃப் த வீக்கு. இந்த டயத்தில் என்னடா இவ்வளோ கூட்டம் மாதிரி பார்த்தா சடன் போய் கட்டிக்கிறாங்க. சரி நம்ம சட்டு புட்டுங்க லக்னோ போவோம். ஸோ நம்ம லக்னோ வந்துட்டோம். மணி வந்து நான் நடத்த விட ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். 9:56. கூகுள் வந்து 11:30 11:25 சொல்லிச்சு. 2.5 hours earliயாக வந்துட்டோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன், வீடியோ எல்லாம் பாருங்கள். நான் இப்போ கிளம்புறேன். ஆயுஷ் பாண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.